நிலங்கள், மாடுகள், அழகான ஆடைகள் போன்றவற்றை சொந்தமாக காண்பிக்க என் கையில் நாணயங்கள் இருக்க வேண்டும். நான் இவற்றிற்காக என் முதுகில் உள்ள அனைத்து சக்தியையும், எனது கையில் உள்ள அனைத்து திறமையையும், என் மனதில் உள்ள அனைத்து மேதையையும் பயன்படுத்த தயார். ஆனால் எனது பரிசுகளை நீதியாக, ஊதியமாக விரும்புகிறேன். எங்களிடம் என்ன பிரச்சனை? மீண்டும் நான் உங்களிடம் கேட்கிறேன். தங்கம் வாங்கும் அளவுக்கு நல்ல விஷயங்களில் நமக்குரிய பங்கை ஏன் இவ்வளவு ஏராளமாக பெற முடியாது? உனக்கு ஒரு பதில் தெரியுமா? கோபி பதிலளித்தார். இல்லை, உன்னை விட நான் திருப்தி அடைகிறேன். என்னுடைய பாடல் மூலம் கிடைக்கும் வருமானம் சீக்கிரமே தீர்ந்து போச்சு. என் குடும்பம் பசியால் வாடக்கூடாது என்று நான் அடிக்கடி வருமானத்தை திட்டமிட வேண்டும். மேலும் என் நெஞ்சில் ஒரு ஆழமான ஏக்கம் இருக்கிறது. அது என் மனதில் பொங்கி எழும் இசையின் தாளங்களை பாடும் அளவுக்கு பெரிய ஒரு யாழ்க்காக. அத்தகைய ஒரு இசை கருவியை கொண்டு ராஜா கூட இதற்கு முன்பு கேட்டதை விட சிறந்த இசையை என்னால் உருவாக்க முடியுமா? என்னிடம் இப்படி ஒரு யாழ் இருக்க வேண்டும். வேறு எந்த மனிதனும் பாபிலோனை இவ்வளவு இனிமையாக பாட வைக்க முடியாது. இவ்வளவு இனிமையாக பாட வைக்க என்னால் முடியும். ராஜா மட்டுமல்ல, கடவுள்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் நாம் இருவரும் ராஜாவின் அடிமைகளைப் போல ஏழைகளாக இருக்கும்போது அதை எப்படி செய்ய முடியும்? மணியின் சத்தத்தை கேளுங்கள். இதோ அவர்கள் வருகிறார்கள். ஆற்றிலிருந்து குறுகிய தெருவில் வியர்வையுடன் ஓடிக்கொண்டிருக்கும் அரை நிர்வாண நீர் சுமப்பவர்களின் நீண்ட நெடுவரிசையை அவர் சுட்டிக்காட்டினார். 5 பேர் அருகருகே அணிவகுத்துச் சென்றனர். ஒவ்வொன்றும் ஒரு கனமான ஆட்டுத்தோல் தண்ணீரின் கீழ் வளைந்திருந்தது. அவர்களை வழிநடத்துபவர் ஒரு நல்ல மனித உருவம். கோபி மணியை அணிந்திருப்பவரை சுட்டிக்காட்டினார். அவர் சுமை இல்லாமல் முன்னால் அணிவகுத்துச் சென்றார். நம்பர்கள், பல நல்ல நபர்கள் உள்ளனர். எங்களைப் போலவே நல்ல மனிதர்களும் உள்ளனர். வடக்கிலிருந்து உயரமான பொன்னிற மனிதர்கள், தெற்கிலிருந்து சிரிக்கும் கருப்பு மனிதர்கள், அருகிலுள்ள நாடுகளிலிருந்து சிறிய பழுப்பு நிற மனிதர்கள். அனைவரும் ஒன்றாக ஆற்றிலிருந்து தோட்டங்களுக்கு அணிவகுத்துச் செல்கிறார்கள். அத்துடன் அங்கிருந்து திரும்பிச் செல்கிறார்கள்.